ஒரு காட்டுல தந்திரக்கார நரி ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த அடர்ந்த காட்டுல உணவு எதுவும் கிடைக்காததுனால அந்த காட்டை ஒட்டி இருக்கிற ஒரு ஊர் பகுதிக்கு வந்தது. ஏற்கனவே இந்த நரி பசியோட இருந்ததால ஊர் பகுதிகள்லயும் எந்த ஒரு உணவும் கிடைக்காம அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அப்போ ஊர் ஓரமா ஒரு கிணறு இருந்ததை பார்த்தது. அப்ப தண்ணியாவது குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்து ஓரமா போய் நின்னு தண்ணி எட்டி குடிக்க பார்த்தது. அப்போ கால் தடுக்கி கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. பாலடைந்த கிணறா இருந்ததுனால நரிக்கு மேல வர்றதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லாம இருந்தது. அப்போ அந்த வழியா வந்த ஒரு ஆடு மே மே அப்படின்னு கத்திக்கிட்டே வந்தத நரி கேட்டுச்சு. நரிக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுச்சு. இந்த ஆட்டை நம்ம மேல போறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு யோசிச்சு இந்த ஆட்டை தந்திரமா கிணத்துக்குள்ள வர வைக்கிறதுக்கு பார்த்தது. அப்போ ஆட்டை கூப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சு அண்ணே ஆடனே ஆடனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சாமா. அப்போ ஆட்டுக்கு காது கேட்டு கிணத்தை எட்டி வந்து பார்த்துச்சு. அப்போ நரி உள்ளர இருக்கிறத பார்த்து என்ன நரியாரே கிணத்துக்குள்ள விழுந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. சேச்ச அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, நான் ஒரு விஷயமா தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட ஆடு என்ன விஷயமா வந்திருக்கீங்க உள்ளார அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அது ஒன்றும் இல்லை, இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி ரொம்ப சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதனால தான் குடிக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த ஆட்டுக்கிட்ட சொல்லுச்சு. அப்படியா, இந்த கிணத்து தண்ணி அவ்வளவு சுவையா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுச்சு. ஆடனே ஆடனே நீங்களும் வாங்க கிணத்துக்குள்ள குதிச்சு நம்ம இந்த தண்ணிய சுவைக்கலாம் சேர்ந்து அப்படின்னு ஆட்டுக்கிட்ட சொல்லுச்சு. சொன்னதை நம்பின ஆடு நாமும் இந்த கிணத்தோட தண்ணியை சுவைச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு நம்பி கிணத்துக்குள்ள குதிச்சிருச்சு. கிணத்துக்குள்ள குதிச்ச ஆடு தண்ணியே சுவைச்சு பார்த்துச்சு. தண்ணி அவ்வளவா டேஸ்டாலாம் எதுவும் இல்லை. என்ன நரியாரே தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப சப்புன்னு இருக்கு அப்படின்னு நரி கிட்ட கேட்டுச்சு. தண்ணி எல்லாம் சுவையெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தெரியாம தான் கிணத்துக்குள்ள விழுந்துட்டேன், எனக்கு யாரும் உதவுறதுக்கு இல்லை, அதனால உன்னோட உதவியை கேட்கறதுக்காக தான் உன்னையும் சேர்த்து கிணத்துக்குள்ள குதிக்க சொன்னேன் அப்படின்னு நரி சொல்லிச்சான். அட நரியாரே நீ தந்திரக்காரன்னு தெரியாம உன் பேச்சை கேட்டு நானும் குதிச்சுட்டனே அப்படின்னு சொல்லி வருந்துச்சான். அதுக்கு நரி சரி சரி நீயும் குதிச்சுட்ட, நானும் தெரியாம விழுந்துட்டேன், இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் எப்படி கிணத்துல இருந்து மேல போலாம் அப்படிங்கறத மட்டும் யோசிக்கலாம் அப்படின்னு நரி சொல்லிச்சான். சரி நீயே ஏதாவது ஐடியா சொல்லு அப்படின்னு சொல்லி ஆடு கேட்க, நீ இங்க நின்னுக்கோ, நான் உன் மேல ஏறி நான் கிணத்துல இருந்து வெளியில போயிடுறேன், அதுக்கப்புறம் நான் உனக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லி நரி சொல்லிச்சான். ஆடு நரி மேல போறதுக்கு உதவி செஞ்சுதான். மேல போன உடனே நரி ஆடனே ஆடனே என்னால மட்டும் உனக்கு எப்படி உதவி பண்ண முடியும், வேற யாராவது வந்தா உதவி கேட்டு வாங்கிக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நரி விட்டுட்டு போயிடுச்சான். நரி சொன்னதை கேட்ட ஆடு நம்ம ரெண்டாவது முறையாவும் ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சிருச்சான். பாலடைஞ்ச கிணறுங்கிறதுனாலையும் அது ஊரை ஒட்டி இருக்கிற பெரிய கிணறுங்கிறதுனாலையும் மக்கள் யாரும் வராம இருந்ததுனால ஆட்டுக்குட்டி இறந்து போச்சான். இது போன்ற அழகான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.